மியாவாக்கி அந்த ஃபாரஸ்ட் நல்லா தான் இருக்குது. மியாவாக்கி அது மக்களுக்கு நெகிழ் தரத்துக்காக அந்த மரம் வச்சுக்கிறாங்க. இப்போ எல்லா இடத்தையும் வச்சா எல்லாருக்குமே நல்லதாகவே நடக்கும், நல்லதாகவே இருக்கும். மியாவாக்கி வரவேற்பு தகுந்த தாம்பா. சென்னையிலும் மரம் செடி கொடி இருந்தால் மழையும் வரும், 4 பேர் உட்காருவாங்க. நல்லது சார், அந்த மியா கவி வருதுல ரொம்ப நல்லது. நல்லது சார், அந்த மியா கவி வருதுல ரொம்ப நல்லது. செடி கொடி நல்லா இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சார். அது வந்தால் நல்லாயிருக்கும். எல்லாம் நல்லா பார்க்க போவாங்க, பசங்களாம் பார்க்க போவாங்க இல்லையா. இப்போ மாதவரத்தில் ஒரு பார்க்கு போட்டிருக்காங்க, அது கூட நல்லா இருக்குது செடி கொடி. ஆமாம் சார், வர வரைக்கும் தான் அவங்க வந்து கவர்மெண்ட்டு நல்லா இப்போ ரோடு போடுறாங்க, செடி இருந்தால் மரம் இருக்குதுன்னா வெட்டாமல் தள்ளி அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாங்க. ரொம்ப நல்ல விஷயம். அது வெட்டாமல் இருந்தால் ரொம்ப நல்லது, வெட்டாமல் இருந்தால் நல்லது. மரம் நட்டுறது வந்து அது வரவேற்கக்கூடியது தாங்க. அது ஒரு நல்ல கவர்மெண்ட் தான் சார். இப்போ ஸ்கீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கொண்டு வந்திருக்காங்க. மகளிருக்கு 1000 ரூபாய், அதே மாதிரி ஃப்ரீ பஸ்ஸஸ் வந்த சீஃப் மினிஸ்டர்ஸ் பதவி ஏற்றதுக்கு உடனே அது மகளிர் ஃப்ரீ. அப்புறம் வந்து பால் லிட்டருக்கு 3 ரூபா குறைச்சிருக்காங்க. பெட்ரோல் லிட்டருக்கு ஒரு 1.50 ருபீஸும் நம்ம குறைச்சிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் வரவேற்கக்கூடிய விஷயந்தாங்க. மரம்லாம் வச்சா மழை வரும், எல்லாருக்கும் நிழல் தரும். வெயிலாக இருக்குல்ல, அதனால் பாதுகாப்பு தான் நல்லது தான். மியாவாக்கி வரவேற்பு தகுந்த தாம்பா. நல்லா சென்னையிலும் மரம் செடி கொடி இருந்தால் மழையும் வரும், 4 பேர் உட்காருவாங்க. நல்லா இதுவாக இருக்கும் பொது மனுஷாளுக்கு. மியாவாக்கி அப்படின்னா அது மக்களுக்கு நெகிழ் தரத்துக்காக அந்த மரம் வச்சுக்கிறாங்க. இப்போ எல்லா இடத்தையும் வச்சா எல்லாருக்குமே நல்லதாகவே நடக்கும், நல்லதாகவே இருக்கும். நான் என்னன்றேன்னா, மரம் இருந்தால் தான் எல்லாருக்குமே வசதி. அவங்க அழிக்கணும்னு நினச்சானா யாராலையும் அழிக்க முடியாது. அதுக்குன்னு ஒரு ஆள் வருவாங்க, இதை செய்யணும், இதை போகணும், இப்படி நடக்கணும், இப்படி வரணும்னு சொல்லுவாங்க. ஆனால் மரம் வைக்கிறது பற்றி மக்களுக்கு ரொம்ப நல்லது. எல்லாமே நல்லதாக தான் செய்கிறாங்க, நல்லதாக தான் இருக்குது. வரவேற்கதான் மரம் வச்சு வளர்க்குறது, எல்லா இடத்தையும் வைக்கிறது நல்லதாகவே தெரியுது சார். மரம் வளர்க்குறது நாட்டுக்கு நல்லது தான் சார். சார், நம்ம மரம் வந்து இந்த அசோகர் காலத்தில் வச்ச மரம்லாம் வந்து நம்மளுக்கு சூப்பராக ஒன்றும் நாள் கொடுக்குது. ஆனால் வந்து இப்போது அதுக்கு வயசாகி போச்சு. அந்த மரம் சாகிறதுக்குள்ளே இன்னொரு மரம் நட்டால் நல்லாயிருக்கும் அரசாங்கத்துக்கு. மரம் வந்து நம்ம நாட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு தான் அந்த காலத்தில் அசோகரை வந்து நேஷ்னல் ஹைவேயில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து வழியாக மரத்தை வளர்த்துட்டு போயிட்டாங்க. இருக்கிற லாரி டிரைவர்லாம் வந்து அந்த மரத்து நடுவில்லாம் இந்த மாதிரி வெயில் சீசன்லாம் வந்து நிழல் கொடையாக இருக்கும். இதை விட தனியார் தொண்டு நிறுவனங்கள் இது மாதிரி பண்ணினால் இன்னும் நல்லா இருக்கும். அது கவர்மெண்ட்டு மட்டுமே செய்யணும்னு ஒன்றும் கிடையாது. பெரிய பெரிய முதலாளிகள்லாம் இருக்காங்களா, அவங்களாம் ஒரு 10 மரம் வைக்கலாம். கவர்மெண்ட் 60 மரம் வைக்கிறாங்கள, இவங்க ஒரு 10 வச்சோம்னா இன்னும் நல்லா இருக்கும். மரத்தோட நன்மை இயற்கையில் நமக்கு நல்லா நிறைய கிடைக்குது. இப்போ நிழலுக்கு கூட நான் இங்கே நிற்கிறோம். விவசாயிகளுக்கான பிரச்சனைகள் எல்லாமே சரி பண்ணி கொடுக்கலாம். வரக்கூடிய ஆட்சியிலையும் திமுக தான் வரப்போகுது. மியாவாக்கி அந்த ஃபாரஸ்ட் நல்லா தான் இருக்குது. நல்ல காரியம் நடக்குதுறான்னா அந்த மரம் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நான் மரம் இருக்க வச்சு தான் இங்கே வந்து உக்காடுறேன், புரியுதுங்களா. அந்த மரம் இருக்குது, அந்த செடிங்கள்லாம் இருக்குன்னா நல்லா குழுன்னு இருக்குது. அதனால வந்து உக்காடுறோம், 10 நிமிஷம் உக்காந்துட்டு கூட போயிடுவோம். பீச்செலாம் இப்போ பார்த்தா நல்லா சுத்தமாக இருக்குது. இப்போலாம் ராட்டினம் கீட்டினம் போட்டு பசங்க விளையாடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. டெய்லி பெருக்கிறாங்க. நல்லா பாத்ரூம் வசதி நல்லா பண்ணி வச்சுருக்காங்க. கவர்மெண்ட் நல்லா பண்ணுது, ரொம்ப நல்லது சார். இதெல்லாம் சூப்பரு. செடி வளர்க்குறது ரொம்ப நல்லது எல்லாத்துக்கும். கவர்மெண்ட்டு நல்லா செடியெல்லாம் போட்டு டெய்லி தண்ணி ஊற்றுறாங்க, நல்லா பாதுகாப்பு பண்ணுறாங்க. இப்படியெல்லாம் எடுத்துன்னு வந்தால் நல்லது சார். இது தண்ணிக்கு நான் கூட எங்கள் வீட்டில் 7வது மாடியில் இருக்கேன். ஃபுல்லாக செடி மணி பிளான்லாம் போட்டு வச்சுருப்பேன். எல்லாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். எல்லாம் பார்த்துன்னு போவாங்க வந்து. அந்த மாதிரி கவர்மெண்ட் நல்லா பண்ணுது சார். இது செடி வளர்க்குறது ரொம்ப நல்லது. நல்ல விதமாக தானே இருக்குது. இது நல்ல ஒரு இனோவேட்டிவான ஒரு திங்கிங் தான். இது முன்னே கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே க்ளீன் பண்ணுறாங்க. இப்போ இந்த மெஷின்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க டெய்லி பேசிஸில் பார்த்தீங்கன்னா. ஸோ எவ்ரி திங் இஸ் குட் வென் கம்பேர்ட் டு இப்போ ஏடிஎம்கே கவர்மெண்ட் கம்பேர் பண்ணுறதுக்கு இங்கே எவ்வளோ பரவாயில்லன்னு நான் சொல்ல வரேன். இப்போது என் வீட்டில் கூட லைக் ஒரு காவா அடைப்பு ஒன்று இருந்தது சார். கார்பரேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணால் உடனே ஆக்ஷன் எடுத்துட்டாங்க. அப் டு டேட் எடுத்துடுறாங்க. ஆக்சுவலி இப்போ அன்றைக்கி கால் பண்ண அன்றைக்கி எடுத்துடுறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. கொஞ்சம் சுத்தமாக தான் வச்சுருக்குறாங்க. இப்போ நல்லா தான் பார்த்துக்குறாங்க. 24 மணி நேரம் க்ளீன் பண்ணுறாங்க. நைட்டும் பகலுமா க்ளீன் பண்ணுறாங்க. சுத்தமாக இருக்குது. இப்போல்லாம் டெய்லி பண்ணுறாங்க.
24 மணி நேரம் நைட்டும் பகலுமா 4 ஷிஃப்ட்டு போட்டு வேலை பார்க்குறாங்க. சுத்தமாக வச்சுக்கிறாங்க. கடைக்காரங்களும் சுத்தமாக தான் வச்சுக்கிறாங்க. கார்பரேஷன் தண்ணி சில பேர் நல்லா இருக்குதுன்னு குடிக்கிறாங்க, சில பேர் வந்து அந்த வாட்டர் தண்ணி வாங்கி குடிக்கிறாங்க. ஆனால் அந்த குழா தண்ணின்றது அதில் இருக்கிற டேஸ்ட்டு எதுலையுமே கிடையாது. வாட்டர் கேனில் கூட தண்ணி கிடையாது. அதை சுத்தப்படுத்தி விட்டிங்கன்னா அந்த வாட்டர் கேனை இல்லாத கூட ஆயிடலாம். ஏன்னா அந்த தண்ணி வந்து அவ்வளோ தித்தி பார்க்குது. அந்த குழா தண்ணின்னு வருது பார்த்திங்க, அந்த தண்ணி சுத்தமாக இருக்குது. இப்போ அந்த நல்லா சுத்தப்படுத்திட்டா அந்த தண்ணி எல்லாம் யூஸ் பண்ணலாம். சுத்தமாக வச்சுக்கிறாங்க. ஆமாம், முன்னையை விட இப்போ வந்து பீச்செலாம் நல்லா சுத்தமாக இருக்குது. நிறைய மிஷின் வச்சு குப்பையெல்லாம் எடுக்கிறாங்க. அங்கங்கே ஒரு குப்பை தொட்டி வைக்கிறாங்க. இப்போ வந்து பீச்சு வந்து க்ளீனாக இருக்குது. நீங்கள் இடையிருந்து பாருங்கள், நல்லா வேலை செய்கிறவங்களும் நல்லா வேலை செய்கிறாங்க. சுத்தமாகவும் இருக்குது. ரோடுலாம் கூட சுத்தமாக தாங்க வச்சுருக்காங்க. எல்லோரும் நல்லா தான் வேலை செய்கிறாங்க. நல்லா பார்க்க முடியாத வேலைலாம் செய்கிறாங்க. எல்லாம் நல்லதாக செய்கிறாங்க. நல்லா தான் இருக்குது. எந்த ஒரு குறையும் இல்லை சார். இப்போ வந்து புது புது இயந்திரங்கள்லாம் வந்துச்சு. உடனடியாக மழைநீர் அகற்றுற லெவலுக்கு வசதி வந்துடுச்சு. அதுக்கு முன்னாடி இல்லை, இப்போ எல்லாமே வந்துச்சு. கண்டிப்பாக எடுத்துருக்குறாங்க. உடனே மழைநீர்லாம் அகற்றுறாங்க. இந்த மெட்ராஸ் சிட்டியில் பொறுத்தவரைக்கும் எல்லாமே உடனுக்குடன் நடக்குது. இப்போ எவ்வளோ டிஎம்குள்ளே எவ்வளோ பரவாயில்ல சார். ஒன்றும் யாருக்கும் எந்த தொல்லை இல்லாமல் அவங்க போயிட்டுருக்குறாங்க. குடிநீர் ப்ராப்ளம் கிடையாது, எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. எல்லாம் லைஃப்பில் ஜாலியாக தான் போயிட்டுருக்குறாங்க. எல்லா நாட்டிலேருந்து வந்து இங்கே வாழ்கிறாங்க. இங்கே இருக்கிறவங்களாம் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அதனால் வந்தவர்கள் வாழ்ப்போம் தமிழ்நாடு வந்து ரொம்ப நல்லா தான் சிறப்பாக இருக்குது. இது நான் ரொம்ப மகிழ்ச்சியோடு பார்க்குறேன். ஆனால் இது வந்து நமக்கு வந்து வருங்கால சன்னதிகளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இருக்கிறவங்களும் நல்லா இருக்கோ தெரியாது, பின்னாடி வரக்கூடிய சன்னதிகளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு பரவாயில்ல. அதாவது 75% நல்லா வச்சுருக்காங்க. அதாவது தூய்மை பணியாளருன்னு சொல்கிறோம். நம்ம எங்கெங்கே குப்பைகள் கிடக்குது, எங்கெங்கே தூர்வாரணும், எல்லா இடத்தையும் அவங்க நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி கூட பார்த்தா கூட இங்கே நிறைய குப்பைகள் கிடந்துச்சு. இப்போ வந்து கார்பரேஷன் வந்து எடுத்து போய் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. டெய்லி க்ளீன் பண்ணின்னு தான் இருக்காங்க. திருப்பும் குப்பை போட்டுன்னு தான் இருக்கிறாங்க. அதை தான் யாரும் பண்ணாதான் இருக்கிறாங்க. அதில் உண்மையான நன்மைகள்லாம் என்னங்க எவ்வளோ இருக்குதுங்க. மரம் இல்லைன்னா நம்மளாம் இல்லவே இல்லை. இவ்வளோ மரம் இருக்குது, செடி கொடிங்கெல்லாம் இருக்குது. அது அசைவு தான் நம்மளுக்கு காற்று வருதுன்றாங்க. இல்லைன்னா வருமா? எங்கே இருந்தாலும் ஒரு மரம் நகல் இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் உக்காடுறோம். அது உண்மையிலேயே இருக்கப்படணும். மாற்றம்னாக்கா இப்போது இந்த கவர்மெண்ட் வந்து நல்லா க்ளீனாக பண்ணுறாங்க. ரோடெல்லாம் போடுறாங்க, க்ளீன் பண்ணுறாங்க. பீச்சே பாருங்களேன், இங்கே பசங்க விளையாடுறதுக்கு அங்கங்கே லைட்டிங் போட்டு ஒரு பாதுகாப்புக்கு ஒரு ஆள் போட்டு எல்லாம் நல்லா இருக்குது. இப்போ பார்க்கறதுக்கு காசு கொடுக்காம நல்லா ஜாலியாக விளையாடிக்கிட்டு போகிறாங்க பசங்க. எங்கள் பேத்தி பேரங்க வந்தால் கூட நான் கூட்டின்னு வந்து உட்கார வைப்பேன். நல்லா இருக்குது சார், சூப்பர். நல்லா வருது சார் நல்லா குடிநீர் வருது. எங்கள் வீட்டாண்டெல்லாம் பெரம்பூர் ஏரியா விவசாயப்படி தண்ணிக்கு பந்தயமே கிடையாது. தண்ணி நல்லா வருது. வருது. இல்லை சார், அந்த மாதிரி ஃபஸ்ட்டு இருந்தது, இப்போ இல்லை. ஒரு சில இடத்துல இருக்கும், எதனாச்சும் ப்ராப்ளம் வந்திருக்கும். அப்போ பெரம்பூர் விவசாயப்படி அந்த இடத்துல நல்லா காவா போட்டிருக்காங்க. இப்போ தண்ணி போகிற மாதிரி ஒரு 5 வருஷம் முன்னாடி தண்ணி வந்தது, எல்லாம் பப்ளிக் ரிப்போர்ட் பண்ணாங்க. இப்போ இல்லை சார், தண்ணி போயிடுது. இப்போ மழை பெஞ்சால் தண்ணி நின்னா கவர்மெண்ட் நல்லா சூப்பராக தண்ணியெல்லாம் எடுத்துது. பெரிய பெரிய மோட்டர்லாம் கொண்டாந்து தண்ணி எடுத்துடுறாங்க. நல்லா பார்க்குறாங்க, சூப்பராக. மெட்ரோ வந்ததுனால இப்போ நிறைய இடத்துல இப்போது ஃப்ளட்டு தண்ணி தேங்குறது. அது வந்து இப்போ நிறைய அதுக்கும் ஆக்ஷன்ஸ் எடுத்துட்ருக்காங்க. ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் நிறைய இடத்துல போட்டு தான் இருக்காங்க. பட் தண்ணி தேங்கினாலும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டே வந்து இதுவாகிடுது. ஆக்ஷன் இந்த சென்ஸ் அது அப்படியே இதுவாகிடுது, ட்ரெயின் ஆகிடுது. மரம் இருக்குன்னா மக்களுக்கு நெகிழ் தருது, மழை வருது. அந்த மரம் வந்து வச்சு பெருசாக ஆச்சுன்னா மக்களுக்கு நெகிழ் தருது, மழை வருது, காற்று வருது, எல்லாமே வருது. குழந்தைய எப்படி வளர்க்குறோம்? சின்ன குழந்தைய, பால் குடிக்கிற குழந்தைய நம்ம எப்படி காப்பாற்றுறோம்? அந்த மாதிரி தான் அந்த மரத்தையும் காப்பாற்றணும். அது மரம் வச்சா நல்லதாகவே நடக்கும், எல்லோருக்குமே நல்லதாக நடக்கும். ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது, அட்டகாசமாக போயிடுது. அதிமுக ஆட்சியில் வந்து சரியாக எதையும் பண்ணலை. அவங்க தண்ணி நின்றுனா 10 நாள் கழிச்சு தான் அதை தண்ணி ஆடுவாங்க. இப்போ அப்படி கிடையாது. இந்த இடத்துல தண்ணி நிற்குதுன்னா உடனே வந்து டிஎம்கே ஒரு 10 ஜன் பம்பு வச்சு
வெளியில் வலிச்சிருது. அதனால் வந்து யாருக்கும் எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. எல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கு. இப்போதைக்கு இந்த ஆட்சி ரொம்ப பரவாயில்ல சார், சூப்பராக போயிட்டுருக்குது. ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ரொம்ப வரவேற்கிறதுக்கு நல்லது. அங்கே இப்போல்லாம் என்னாச்சு, பாப்புலேஷன் ஜாஸ்தினால நிறையா இடம் பிளாட் போட்டு விற்றுறாங்க. செடி கொடியெல்லாம் அலையுது, அங்கெல்லாம் நிறையா ஆகுது. ஆனால் சென்னைக்குள்ளே அப்படி செடி வர்றது ரொம்ப இருக்குது. நல்ல விஷயம். எனக்கு தெரிஞ்சிருக்கோம் வந்து 90% அவங்க தான் வர மாதிரி தெரியுது. உபயோகம் சார் அது. ஃபஸ்ட்டெல்லாம் நாங்கள் போகும்போது டி நகரில் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். 1/2 hour அவங்க கிராஸ் பண்ணுறதுக்கு பெரிய பிரிட்ஜ் போட்டாங்க. இப்போ நாங்கள் நேராக போனோங்க. இப்போ நான் அங்கேருந்து பெரம்பூர் போகிறோன்னா நேராக பிரிட்ஜ் ஏறி போய்டும். ஈஸியாக இருக்குது, டிராஃபிக் இல்லை. ஆக மொத்தத்தில் இந்த ஆட்சி வந்து இந்த சுற்றுப்புறம் இது எல்லாமே சுத்தமாக வச்சுருக்காங்க. எல்லாமே நல்லது தான் அவர் செய்கிறாரு. நான் நல்லது செய்யலைன்னு சொல்ல, எல்லா மக்களுக்கும் அவர் கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லா தான் செய்கிறாரு. இப்போ இந்த ஆட்சியில் எது எது என்ன பண்ணணும், எது எது என்ன செய்யணும், எங்கெங்கே என்ன பண்ணணும்னு நல்லா செய்கிறாங்க. ரொம்ப நல்லா பண்ணுறாங்க சார். பிரிட்ஜெல்லாம் கட்டி நம்ம திருவிக நகரில் இந்த சைடு இந்த குறுக்குப்பேட்டில் எல்லாம் பிரிட்ஜு கட்டி நல்லா இருக்குது. இப்போ சூப்பராக இருக்குது, நல்லா க்ளீனாக இருக்குது, நல்லா பாதுகாப்பாக இருக்குது. ஆமாம் சார், இது ஒரு சொல்ல பப்ளிக் வராங்க, சுத்தம் வைக்கிறது கிடையாது. அங்கே தண்ணி பாட்டில் போடுறாங்க, அங்கே துப்புறாங்க. நிறையா பப்ளிக் இப்படி செய்கிறாங்க. ஒரு 80% வந்து நல்லா இருக்காங்க. ஒரு 20% வந்து பார்த்தா குப்பை போடுறாங்க. பண்ணுறாங்க க்ளீன் பண்ணுறாங்க. நல்லா பண்ணுறாங்க.